கிரியைகளற்ற அல்லது செயல்பாடுகளற்ற செத்த விசுவாசம். இன்றைய கிறிஸ்தவ உலகம் 99% விழுக்காடு விசுவாசமற்ற, அதாவது செயல்பாடுகளற்ற செத்த விசுவாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவரை பின்பற்றி சென்ற 12 சீடர்களும் இன்றைய விசுவாசிகளைப் போலத்தான் இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி அவருடைய போதனைகளை கேட்டு அவர் கற்பிக்கிற செய்கிற அனைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு கேட்டு அவரோடு ஒன்றித்து வாழ்ந்த 12 சீடர்களும் சில வேளைகளில் விசுவாசமற்ற செத்த கிறிஸ்தவர்களாக, செயலற்று போன செத்த கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக மார்க்கு நற்செய்தி நூலின் 4ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரையான வசனங்களில் இப்பேற்பட்டதான ஒரு நிகழ்வை நாம் காண முடிகிறது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் கப்பல் போன்ற படகின் பின்பகுதியில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, அதாவது செத்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். சீடர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று மேற்கண்ட மார்க்கு நற்செய்தி நூலின் 4ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரையான வசனங்களிலே சீடர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து உரையாடுவதையும், சீடர்கள் பயந்து நடுங்கி மரண பயத்தினால் உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவை எழுப்பி சத்தமிடுகிறதையும் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகில் வாழுகின்ற நாம் அனைவரும், நான் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், நாம் அனைவரும் பல நேரங்களில், சில நேரங்களில் அல்ல, நம்முடைய மாம்சீக வாழ்வின் பல்வேறு நிலைப்பாடுகளில் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் வாய்கிழிய கத்துகிறோம், சாட்சியாக சொல்லுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள், நான் உண்மையுள்ள விசுவாசி, நான் உத்தம விசுவாசி, நான் விசுவாசிகளில் தேறின விசுவாசி, நான் அபிஷேகம் பெற்ற விசுவாசி, நான் ஆவிக்குரிய விசுவாசி, நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற விசுவாசி, நான் கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றித்து வாழுகின்ற விசுவாசி,
என்றெல்லாம் வாய்களிலேயே பேசிக்கொள்ளுகின்றோம். ஆனால் இதே இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் உண்டு உறங்கி எல்லாவற்றையும் விட்டு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு தங்களுக்காக எதையும் சேர்த்து வைத்துக் கொண்டல்ல, எல்லாவற்றையும் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவே இரட்சகர் என்று அறிந்து உணர்ந்து அவர் அழைத்தவுடனே அவரை பின்பற்றி சென்றவர்கள் இந்த 12 சீடர்கள். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இங்கே சொல்லப்படுகிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சீடர்கள், இயேசுவின் சீடர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே, அதாவது இயேசு படகில் அமர்ந்திருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். எங்கே? படகிலிருந்து அந்த கலிலேயா கடலின் அக்கறைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். கப்பர்நகூமிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருக்கலாம், அல்லது கலிலேயாவிலிருந்து கப்பர்நகூமுக்கு சென்றிருக்கலாம். எங்கே சென்றார்கள் என்று சொல்லப்படவில்லை. அப்பொழுது அவரை வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. ஒரு படகு மட்டுமல்ல, வேறே படகுகளும் இயேசு கிறிஸ்து ஏறியிருந்த சீடர்களின் படகோடு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. சூறாவளி, சுழல் காற்று உண்டாயிற்று. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கடல் அலைகளை குறித்து நாம் சொல்ல வேண்டியதில்லை. காற்றிலே சுழல் காற்று அல்லது புயல் காற்று உருவாகிறது என்றால், அல்லது பெருங்காற்று உண்டாகிறது என்றால், படகை கடல் அலைகள் மோதி அங்குமிங்கும் அலைக்கழித்து மூழ்கடித்து விடுகின்ற சூழல்களை நாம் காண முடியும். இது போன்ற ஒரு பலத்த சுழல் காற்று உருவாகி கடல் அலைகள் பொங்கி எழும்பி நாலாபுறத்திலும் இருந்து இயேசு கிறிஸ்து அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த படகிலே மோதி கொண்டிருக்கிறது. ஏனைய படகுகளும் அந்த அலைக்கழிப்பிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடும். ஏனெனில் அவருடைய கூட வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. கப்பலின் பின்னணியத்தில், அதாவது கப்பல் படகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படகு என்பது தற்போதைய காலத்திலும் தண்ணீருக்கு அடியில் ஒரு பகுதியும் தண்ணீருக்கு மேல் ஒரு பகுதியுமாக கப்பல் போன்ற படகுகள், பெரும் படகுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். அதுபோலத்தான் ஒருவேளை இயேசுவின் நாட்களிலும் 2 தட்டுகள் கொண்ட கப்பல் போன்ற படகுகள் இருந்திருக்கலாம். இந்த கப்பலின் பின்னணியம் ஒருவேளை அது அடிப்பகுதியாக இருக்கலாம், அல்லது கப்பலினுடைய பின்பகுதியாக இருக்கலாம். இந்த கப்பலின் பின்பகுதியிலே அல்லது படகின் பின்பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஒரு தலையணையை வைத்து அதன் மேல் தலையை சாய்த்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை எழுப்பி, அதாவது சீடர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அதாவது மடிந்து போகிறது, அதாவது நாங்கள் மாண்டு போகிறது அல்லது செத்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்று அவரிடத்தில் சத்தமிடுகிறார்கள். இயேசுவும் அவர்களோடு கூட நித்திரையாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். வேறொரு நற்செய்தி சொல்கிறது, கப்பலின் அடித்தட்டில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். இங்கே கப்பலின் பின் அணியத்தில், அதாவது பின்பகுதியில், பிற்பகுதியில் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்கிறார். இங்கே இவர்களும்
இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து அற்புத வல்லமைகளை பெற்று இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து செல்லுகின்ற ஊர்களுக்கு 2 பேராக அனுப்பப்பட்டவர்களில் 12 பேர் தான். வேறு 70 சீடர்களும் இருந்தார்கள். ஒருவேளை இவரை பின்தொடர்ந்து வந்த படகுகளிலே அந்த 70 சீடர்கள் இருந்திருக்கலாம். இவருடைய இயேசு கிறிஸ்து அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அந்த படகில இயேசு கிறிஸ்துவை பின் சொல்லி அவர் பெயர் சொல்லி அழைத்து தம்மோடு சேர்த்து கொண்ட அந்த 12 சீடர்களும் இருந்திருக்கலாம். இவர்களும் சில நாட்கள் இயேசு கிறிஸ்து போகிற எல்லா ஊர்களுக்கு முன்பாக சென்று 2 பேராக சென்று வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி அநேக அற்புத அடையாளங்களினாலே இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அறிந்திருந்தார்கள். அந்த அற்புத வல்லமைகளை பெற்றுக்கொண்டவர்களே. ஆயினும் இங்கே இயேசு கிறிஸ்து அவர்களுடன் இருக்கின்ற போதே, அவர் இருக்கின்ற அதே படகிலே அல்லது கப்பலிலேயே அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற போது இவர்கள் ராத்திரியிலே படகை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் கடலிலே. இங்கே அவர்கள் கேட்கிறார்கள், போதகரே, அத பயத்தினால் அலறி அடித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிற உறங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை எழுப்பி, போதகரே, அவரை ஆண்டவரே என்று அழைக்க தவறிவிட்டார்கள். போதகரே, போதகர் என்றால் உபதேசியார் அல்லது போதகர், பிரசங்கிக்கிறவர். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, நாங்கள் செத்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து, இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டி, அந்த சுழல் காற்று சமுத்திரத்தில் இருந்து எழும்பி ஓங்கி மிகுந்த பலத்தோடு வீசிக் கொண்டிருக்கிறது. இயேசு எழுந்து அந்த காற்றை, சுழல் காற்றை அதட்டி அடங்கு என்று சொல்லுகிறார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். 2 வார்த்தைகள். அந்த சுழல் காற்றினால் தான் கடல் அலைகள் கொந்தளிக்கிறது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு புரிந்துவிட்டது. இதை கண்டு படகு அலைக்கழிக்கப்பட்டு கவிழ்ந்து போகுமோ, நாங்கள் உயிரோடு கடலுக்குள் மாண்டு அழிந்து விடுவோமோ, செத்து விடுவோமோ என்று பயத்தினால் தான் சீடர்கள் அலறுகிறார்கள் என்பதை உணர்ந்தவராய் மறுதரம் என்று சொல்லாமல் அவர் எழுந்தவுடனே காற்றை அடங்கு என்று அதட்டுகிறார். அது ஒரு அதட்டல் என்றால் ஒரு கட்டளை துணி போல், ஒரு ஆர்டர். அடங்கு என்று சொன்னவுடனே காற்று அடங்கிற்று. கடலை பார்த்து சொல்லுகிறார், அமைதலாக இரு, நீ பொங்கி எழும்பியது போதும், உன் கொந்தளிப்பின் உன் அலைகளின் பெருமையை விட்டு அடங்கு, அமைதலாக இரு என்கிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதியாக கொந்தளித்து பொங்கி மறைந்து கொண்டிருந்த கடல் அலைகளும் அமைதலாகி, வீசி அடித்துக் கொண்டிருந்த, மோதி அடித்துக் கொண்டிருந்த பெருங்காற்று, சுழல் காற்றும் அமைதியாகி அடங்கி, காற்று, சமுத்திரம் மிகுந்த அமைதலாக காணப்படுகிறது, அலைகளற்ற நிலையிலே காணப்படுகிறது. 40ஆம் வசனத்திலே அவர் கேட்கிறார், அதற்கு பிற்பாடு தான் கேட்கிறார். அந்த ஆபத்தான அந்த சூழ்நிலையை உணர்ந்து அதை அடக்கிவிட்டு, ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அமைத்து விட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களை நோக்கி கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அதில் ஒரு பொருள் பொதிந்த உண்மை இருக்கிறது. என்ன? நான் உங்களோடு இருக்கிற போது, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் என்னோடு பயணித்த போது, ஏன் உங்களுக்கு இந்த பயம்?
நீங்கள் என்னுடைய சீடர்கள் அல்லவா? என்னை பின்பற்றி என் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறவர்கள் அல்லவா? நான் தேவனிடத்தில் இருந்து வந்த தேவகுமாரன் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்தவர்கள் அல்லவா? என்னுடைய வல்லமையை உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கிறேனே, அதை அனுபவித்து பார்த்தவர்கள் அல்லவா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு இரண்டாவது கேள்வியாக, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எந்த சூழ்நிலையையும் மேற்கொள்ளத்தக்க, எந்த சூழ்நிலையையும் அடக்கி ஆளத்தக்க வல்லமையுள்ள கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறார். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்கிற விசுவாச பற்றுறுதி ஏன் உங்களுக்கு இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நம்மில் அநேகர், அதாவது இன்றைய உலக கிறிஸ்தவர்களில் 199 விழுக்காடு பேர்களுடைய நிலைப்பாடு இதுதான். நாங்கள் இயேசுவோடு பயணிக்கிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவிலே ஒன்றித்து நிலைத்திருக்கிறோம், நாங்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம், நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நாங்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறோம் என்றெல்லாம் வாய்களிலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தங்களுக்கு இடர்கள், இக்கட்டுகள், மிகுந்த உபத்திரவங்கள், மரண பயம், மரண கண்ணிகள் ஏற்படுகின்ற போது, கொடிய வியாதிகள் உண்டாகின்ற போது, பகைவருடைய நெருக்கங்கள் உருவாகிற போது இவர்கள் அலறி அடித்துக்கொண்டு, எங்கு சென்றால் விடுதலை? யார் எனக்கு விடுதலை தருவார்? எங்கு சென்றால் இந்த மரண பயத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பயந்து நடுங்கி, தங்களோடு இருக்கிற, தங்கள் அருகாமையில் இருக்கிற, தங்கள் அருகே அயர்ந்த நித்திரையில் இருக்கிற, அவர் நித்திரையா இல்லை, அவர் கண்ணுறங்காத தேவன், உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார் என்பதை நீங்கள் அவர் நேரடியாக சோதிப்பதில்லை. மிகுந்த கடல் அலைகளை அங்கே உருவாக்கி, காற்றையும் கடல் அலைகளையும் கடல் கொந்தளிப்பையும் உருவாக்கி தன்னுடன் இருந்த சீடர்களை சோதித்து பார்க்கிறார். ஆனால் அவர் நித்திரையில் இருப்பது போல, நித்திரை மயக்கமாய் அல்லது அயர்ந்த நித்திரை, அயர்ந்த தூக்கத்தில் இருப்பது போல காணப்படுகிறார் வெளிப்பார்வைக்கு. அவர் கண்ணுறங்காத தேவன். அவர் ஒருவதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மோடு இருக்கிறவர். இதையெல்லாம் வாய்களியே சொல்லுகிறோம், வாய்களியே எழுதுகிறோம், வாய்களியே பாடுகிறோம். ஆனால் ஆபத்துக்கள் வருகிற போது, கொடுமையான உபத்திரவங்கள் வருகிற போது, தப்பித்துக் கொள்ள முடியாத மரண கண்ணிகளும் மரண பயங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது, எதிர்கொள்ள முடியாத, மேற்கொள்ள முடியாத சத்துருக்களும் உடனிருப்பவர்களும் சத்துருக்களும் கைகோர்த்து நிற்கிற போது, என்ன வழி என்று அறியாமல் திகைத்து பயந்து நடுங்கி சத்துருவின் காலடிகளிலே விழுந்து விடுகிறவர்களாக நாம் பல வேளைகளிலே காணப்படுகிறோம். அல்லது மாற்று வழிகளை தேடுகிறோம். நானே வழி, நானே ஜீவன், நானே ஒளி என்று சொன்னவர், நானே சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளி என்று சொன்னவர், நான் உங்களோடு இருக்கிறேன், பூமியின் கடைசி பரிவந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன், இம்மானுவேலாக, நம்மோடு இருக்கும் தேவனாக அவர் நம்மோடு இருக்கிறார், மறைவாக இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நம்மை சுற்றி இருக்கிறார், நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்கிற உணர்வின்றி அந்த பயத்தினாலே சக மனிதர்களிடத்திலே ஒருவேளை ஒன்றில் சத்துருவின் காலடிகளிலே விழுந்து விடுகிறோம், அல்லது தங்களை தேவர்களை போன்று காண்பித்துக் கொள்ளுகிற அரிதாரம் பூசிய மேடை நடிகர்களை
பின்பற்றி அவர்களிடத்திலே சரணடைந்து விடுகிறோம். ஏன் அவர்களை சரணடைகிறோம்? நம்முடைய மரண பயம். அந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசம், தேவன் நம்மோடு இருக்கிறார், ஒருபோதும் கண்ணுறங்காத தேவன் என் அருகே இருக்கிறார், அவர் ஒருபோதும் தம்முடைய கண்ணின் கண்மணியை போல என்னை பாதுகாக்கிறவர், தம்முடைய உள்ளங்கைகளிலே என்னை வரைந்திருக்கிறவர், என்னை ஒருபோதும் அவர் கைவிடாத நேசர், கண்ணின் கண்மணியை போல பாதுகாக்கிற தேவன், என்னை இரவும் பகலும் எப்பொழுதும் காக்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அற்று போய் கிறிஸ்து இயேசுவின் மேல், இயேசுவே மெய்யான தேவன், கிறிஸ்துவே மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவகுமாரனும் தேவனுமாயிருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் அற்று போய், விசுவாசம் வேறு அற்று போகிறது. பயமும் திகிலும் நடுக்கமும் நம்மை பிடித்துக் கொள்ளுகின்ற போது, கிறிஸ்துவின் பெயரால் உலகத்தை அடித்து உலகிலே போட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிற கள்ள போதகர்களுடைய காலடிகளிலும், கள்ள தீர்க்கதரிசிகளின் காலடிகளிலும், கள்ள அப்போஸ்தலர்களின் காலடிகளிலும் தங்களுக்கு தாங்களே தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்றும், கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்றும், தேவனுடைய ஊழியர்கள் என்றும் பெயர் சூட்டிக்கொண்டு மாயையான அற்புதங்களை, அதாவது தெளிவான திடமான திட்டமான விடுதலை அல்ல, சுகத்தை அல்ல, மாயையான, அதாவது ஒரு பயங்கர மிகுந்த வலி மிகுந்த கைகால்கள் ஒடிந்து போய் மிகுந்த வலியினால் அலறி கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நார்கோட்டிக் இன்ஜெக்ஷன், அதாவது போதை மருந்து அடங்கிய ஒரு இன்ஜெக்ஷன் 1 ml, அதாவது 7 சொட்டுகள் தான் இருக்கும், இருந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டா ஒரு 8 மணி நேரம் வலி நீங்கி விட்டது போல், கை உடைந்ததோ கால் உடைந்ததோ இடுப்பெலும்பு முறிந்து விட்டதோ அழுகின் நாற்றம் எடுக்கிற புண்ணினுடைய வேதனையோ தெரியாமல் ஒரு சுகம், ஒரு அற்புத சுகம் கிடைத்தது போல் இருக்கும். ஆனால் அந்த போதை மருந்து உள்ளே செலுத்தப்பட்டிருக்கிற அந்த ஊசி மருந்தினுடைய பவர் முடிந்ததும், அதனுடைய சக்தி, அதனுடைய ஆற்றல் முடிந்ததும் திரும்ப அந்த மரண வலி துவங்கிவிடும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிற ஒரு ஆறுதலான சுகம் இருக்கிறதே, இதை போன்றதான மாயையான சுகத்தையும் அற்புதங்களையும் காண்பிக்கிற, அவைகளை எப்படி காண்பிக்கிறார்கள்? மாய வித்தைகள், மேஜிக்ஸ், பிளாக் மேஜிக் என்று சொல்லுகிறோம். உயிரோடு இருக்கிறவன் பிளாக் மேஜிக் காண்பிப்பான், அவன் நாக்க பிடிச்சு அவனே அறுத்தெடுக்கிற மாதிரி துண்டா ரத்தம் அடிக்கிறது போல காண்பிப்பான். இது ஒரு மேஜிக். நம் கண்கட்டு வித்தை, கண்கட்டு வித்தைகளினாலும் மாந்திரீக மாய சூனிய தந்திர வித்தைகளினாலும் அற்புத அடையாளங்களை காண்பிக்கிற இந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்களுடைய காலடிகளிலே விழுந்து விடுகிறவர்களாய் இன்றைய கள்ள விசுவாசிகள், போலி விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். ஏன்? இவர்கள் வாய்களிலேயே செல்வது, நான் ஆவி அபிஷேகம் பெற்றவன், நான் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ரட்சிப்பை பெற்றவன், நான் மறுபடி பிறந்த கிறிஸ்தவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் அங்கே மற்றவர்களை குணப்படுத்தினேன், நான் அங்கே பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபித்தேன், பிசாசு ஓடுகிறதை கண்டேன் என்றெல்லாம் சாட்சி சொன்னவர்கள் தங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது, ஒரு வியாதி வருகிற போது, ஒரு நோய் வருகிற போது இவர்கள் புற மாயவித்தைக்காரர்களுடைய காலடிகளிலே அடைக்கலம் தேடுகிறார்கள், அல்லது மாற்று சமயம் மந்திரவாதிகளிடத்திலே அடைக்கலம் தேடுகிறார்கள். இவர்கள் சொல்லி வந்த அனைத்து வார்த்தைகளும் போய், நாங்கள் விசுவாசிகள் என்று சொன்னது போய், நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொன்னது போய், நாங்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னது போய், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னது போய், நாங்கள்
கிறிஸ்துவுக்குள் வாழுகிற விசுவாசிகள் என்று சொன்னது போய் பச்சை போய். தங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது இவர்கள் மாற்று சமய மந்திரவாதிகளிடத்திலும் மாற்று குறி சொல்லுகிற விக்கிரக தேவர்களிடத்திலும் கிறிஸ்துவன் பெயரால் அந்நிய ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிற மாயவித்தை மாய ஜம்பங்களை காண்பிக்கிற கள்ள போதகர்களிடத்திலும் அடைக்கலம் தேடிக் கொள்கிறார்கள். இம்மாதிரியாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த படகின் பின்னணியத்திலே பின்பகுதியிலே அல்லது அந்த கப்பலின் அடித்தட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட்டிருந்தார்கள் என்றால் இவர்கள் சக மனிதர்களை தேடி ஓடியிருப்பார்கள், அல்லது கடலிலே குதித்திருப்பார்கள், அல்லது அந்த ஆவேசத்திலே வேற்று மத அந்த பாகாலின் தேவர்களை எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே ஒரு 490 பாகாலின் தீர்க்கதரிசிகளும் எசபேலின் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளும் 430 பேரும் அங்கே ரா முழுவதும் பகல் முழுவதும் அந்தி மயங்கின வேலை மட்டும் பாகாலே இறங்கி வா, பாகாலே இறங்கி வா என்று தங்களை சாட்டைவார்களால் தங்கள் உடலை அடித்து காயப்படுத்தி ரத்தம் சிந்தி கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார்களே, அதுபோல இவர்களும் செய்திருக்கக்கூடும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்றைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடு, விசுவாச வாழ்வியல் நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மாற்று மனிதர்களிடத்திலே வாழ்வியல் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர்கள் காலடிகளிலே தஞ்சம் புகுவதை விட்டுவிட்டு நீ உண்மையான விசுவாசியாக இருந்தால், நீ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்திருந்தால், ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவன் தான் இங்கு இயேசு கிறிஸ்துவாக இம்மானுவேல் என்கிற இயேசு கிறிஸ்துவாக நம் அருகே வந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை சூழ்ந்திருக்கிறார், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். தம்முடைய கண்மணியைப் போல கருவிழியைப் போல என்னை அவர் பாதுகாக்கிறார். தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை சுற்றிலும் ஆவியாயிருக்கிற தேவனாக என்னை சூழ்ந்திருக்கிறார், என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்கிற அந்த உறுதிப்பாடை, அந்த விசுவாசத்தை ருசித்து அனுபவபூர்வமாக ருசித்து பார்த்திருந்தால், இந்த விசுவாச பின்னடைவு, இந்த அற்ப விசுவாசம், இந்த பயம் அடைகிற நிலைப்பாடு வந்திருக்காது. ஏன்? நாம் அதை ருசித்து பார்ப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்த வேத வசனங்களை நாம் அனுபவித்து பார்ப்பதில்லை, அனுபவபூர்வமாக சுவைத்து ருசித்து பார்ப்பதில்லை. அனுபவபூர்வமாக ருசித்து பார்ப்பதென்றால், எரேமியா, எசேக்கியேல், யோவான் முதலானவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு திறந்த புஸ்தகம் அல்லது புஸ்தக சுருள் அவர்களுக்கு முன்பாக நீட்டப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நீ இதை வாங்கி புசி. அது புசிக்கும்போது அனுபவித்து பார்க்க சொல்லுகிறார். இந்த சத்திய வசனத்தை, இந்த வார்த்தையாகிய கிறிஸ்துவை, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை நீ சுவைத்து பார், வாங்கி புசி. உணவை உண்பது போல், ஒரு இனிப்பு பலகாரத்தை உண்பது போல், தேனை சுவைத்து உண்பது போல், நீ என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை புசி, சுவைத்து பார். அது உன் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருக்கும், தேனை போல இனிப்பாக இருக்கும். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ இயேசு கிறிஸ்து வேதத்தின் சத்திய வசனங்களை, வேதாகமம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளாகிய
வார்த்தை மாம்சமாக வந்த தேவனுடைய வார்த்தைகளாகிய இந்த சத்திய வசனங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு தேவனுடைய வார்த்தையாக மாம்சமான யோவான் 1:14 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை 14 அந்த வார்த்தை மாம்சமாகி நம் நடுவிலே நம்மோடு கூட உலாவினது, வாழ்ந்தது. அந்த இயேசு கிறிஸ்துவாகி இந்த வார்த்தையை நீ சுவைத்து பார்த்திருக்கிறாயா? அவர்களிடத்திலே எசேக்கியேல், எரேமியா, இந்த யோவான் முதலானவர்களிடத்திலே சொல்லுகிறார், இது உன் வாய்க்கு, இதை வாங்கி புசி, நீ புசிக்கிற போது உன் வாய்க்கு அது இனிப்பாக, தேனை போல் இனிப்பாக இருக்கும். ஆனால் அது உன் வயிற்றின் குடல்களை நிரப்புகின்ற போது, உன் வயிற்றுக்குள்ளே செல்லுகின்ற போது உன் வயிறும் உன் குடல்களும் மகா கசப்பாக மாறும். இந்த கசப்பான அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியே, நான் விசுவாசி, நான் ஆவியை பெற்றவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், நான் மறுபடி பிறந்தவன், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறவன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று சொல்லுகிற அற்ப விசுவாசியே, தேவனுடைய வார்த்தைகள் உனக்குள்ளே செயலாக்கம் வருகிற போது, அது செயல்பட தொடங்குகின்ற போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கொண்டு வருமே. அதுதான் அக்னி புடமிடுதல். அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற, அடுப்பிலே எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே, எல்லா வீட்லையும் ஸ்டவ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டவ்ல இருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு ஜுவாலை இருக்கிறதே, அந்த நெருப்பு ஜுவாலையிலே கையை வைத்தால் வெந்து உரிந்து விடும் இல்லையா? அது சுடும். அது எவ்வளவு வேதனையை தரும். நெருப்பு வெளிச்சத்தை தருகிறது, ஒரு பொருளை வேக வைத்து தருகிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றால் நீ கை வைத்து பார்க்கணும். அதான் அனுபவம். அதை ருசித்து பார்க்க வேண்டும். நெருப்புல கையை விட்டா கை வந்து போகும். நீண்ட நாள் அதை நீ குணப்படுத்துவதற்கு நீண்ட நாள் எடுத்துக்கொள்ளும். குணமாகும் வரை மரண வேதனையை உன்னுடைய கைகளிலே அந்த நெருப்பு நாள் எரிந்து புண்ணாகி போன பகுதிகள் மரண வேதனையை தந்து கொண்டிருக்கும். உன்னை அறியாமலே கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் அப்படியே. நீ புசிக்கிற போது கேட்பதற்கு இனிமையாக, காதுகளுக்கு இன்பமாக இருக்கும். சில வார்த்தைகள் கடினமாகவும் இருக்கும். அதை புசிக்கிற போது உனக்கு வாய்க்கு தேனை போல தித்திப்பாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தை உனக்குள்ளே செயல்படுவதற்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாயா? அதுதான் உன்னுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல, அல்லது அப்போஸ்தலர், பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாய் சில இடங்களிலே பேசுகிறார். எப்படி? கிரியைகளற்ற விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. உன் விசுவாசத்தை, நீ விசுவாசி என்பதை செயல்கள் இல்லாமல் காண்பித்து பார். முடியுமா? நீ கிறிஸ்துவை ஆராதிக்கிற உத்தம விசுவாசி என்பதை செயல்படுத்தி அதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றால் செயல்பாடுகள் தேவை. அந்த செயல்பாடுகள் தேவை என்றால் நீ அந்த வசனம், அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன் உன் உனக்குள்ளே செயல்பட தொடங்க வேண்டும். அது செயல்படாத வரைக்கும் நீ விசுவாசி அல்ல. நீ வாய்ஜாலக்காரன், வாய் ஜம்பம், வார்த்தைகளால் ஜம்பம் காட்டுகிறாய். பவுலப்போஸ்தலன் சொல்லுவது போல காற்றிலே சிலம்பம் அடிக்கிறாய், ஆகாயத்திலே சிலம்பம் வீசுகிறாய். நானும் விசுவாசி, நானும் ஆவியை பெற்றவன், நானும் மறுபடி பிறந்தவன், நானும் பரிசுத்தவான் என்று நீ விசுவாசி அல்ல. நீ உத்தம விசுவாசியாக இருந்தால் தேவனாகிய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நீ ருசித்து புசித்து அவர் உனக்குள்ளே செயலாற்றுவதற்கு, செயல்படுவதற்கு நீ இடம் கொடுத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அது அக்னி அபிஷேகமாக மாறி உன்னை புடமிடும். உன்னை உத்தம விசுவாசியாக,
உன்னை பூரண விசுவாசியாக, உன்னை பூரண பரிசுத்தவனாக மாற்றும். இல்லை என்றால் நீ இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரோடு உண்டு உறங்கி அவருடைய அற்புதங்களை அவரோடு நடந்து அவரோடு வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் அருகில் இருந்து நாம் சத்திய வசனங்களின் மூலமாகத்தான் கேட்கிறோம். அவர்கள் 12 சீடர்களும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து முகமுகமாக அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள், காதுகளால் கேட்டவர்கள், அவரோடு உண்டவர்கள், அவர் கொடுத்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் புசித்தவர்கள். ஆயினும் அவர்கள் அற்ப விசுவாசிகளாக இருந்திருக்கிறார்கள். தங்களுக்கு என்று, அதாவது இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாராதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். இல்லை என்று மறுப்பீர்களா? மறுக்க முடியுமா? அப்படியானால் யாராயிலும் மறுப்பீர்கள் என்றால், உங்களால் மறுக்க முடியும் என்றால், தயவாக கேட்கிறேன், செயல்பாடுகள், செயல்கள் இல்லாமல் உங்கள் விசுவாசத்தை காண்பிக்க முடியுமா? உபத்திரவப்படாதவன் ஒரு இரும்பு கட்டை நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்பட்டு செம்மட்டியினால் அடித்து தகடாக்கப்பட்டு திரும்ப அது பக்குவமாக்கப்பட்டு ஒரு ஆயுதமாக, ஒரு கத்தியாக, ஒரு இருப்பு வெட்டுகிற ஆயுதமாக அல்லது ஏதோ ஒரு பொருளாக பயன்படுத்துகின்ற ஒரு பொருளாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இரும்பு மிகுந்த பலம் வாய்ந்தது. இரும்பை கருக்கிடும். இரும்பு ஆயுதத்தை சக இரும்பினாலே, இன்னொரு இரும்பினாலேயே அழுத்தி தேய்த்தால், பலமுறை தேய்த்தால் அது கூர்மையாக்கப்படும். இரும்பு கருக்கிடும், கருக்காக்கும், கூர்மையாக்கும். ஆனால் அந்த இரும்பு அதே இரும்பிலிருந்து வெளிப்படுகிற துரும்பினாலே, துரு உபயோகப்படுத்தாமல் போட்டுவிடப்பட்ட ஒரு இரும்பு துண்டு ஈரமும், காற்றில் இருக்கிற ஈரமும், பூமியில் மண்ணில் இருக்கிற ஈரமும், மழையில் இருந்து வருகிற அந்த ஈர்ப்பத்தையும் எடுத்து அது தானாக துருப்பிடித்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். அதுபோலவே நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. செயல்படாத, பயன்படுத்தி பார்க்காத விசுவாசம், செயலாக்கம் பெறாத விசுவாசம், புடமிடப்படாத விசுவாசம் செத்ததா இருக்கும். இங்கே சீடர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இங்க கன்வென்ஷன் கூட்டங்கள்ல, பிரபல பிரசங்கியார்களுடைய கூட்டங்கள்ல போய் முழங்கால் போட்டுறவன் இல்ல, யாரு? அவன் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதே உங்களுக்கு புரியவில்லையே. நீங்களெல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்களெல்லாம் விசுவாசிகள், நாங்களெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் என்று கூவிக்கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் விசுவாசத்தை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற, அனுபவபூர்வமாய் பெற்றுக்கொண்டோம் என்கிற இந்த ஆவி அபிஷேகத்தை, இந்த அந்நிய பாஷையை செயல்படுத்தி பார்த்தீர்களா? அதை அந்த நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை பகுப்பாய்வு செய்து பார்த்தீர்களா? அதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? செயலற்ற செத்த விசுவாசிகளே, கஷ்டமா இருக்கா? இப்படி செத்த விசுவாசிகளே என்று கூப்பிடும்போது கஷ்டமா இருக்கா? அப்படியானால் நீ உன்னை கூர்மையாக்கிக் கொள்ளவில்லை. இரும்பு கருக்கிடுவது போல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் கிறிஸ்து உன்னை இன்னும் கூர்மையுள்ள பூரணமான விசுவாசியாக மாற்றவில்லை. மாற்றுவதற்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள். உன்னால ஒரு கோடி பேர் கூடலாம். உன் பின்னாடி உன்னுடைய செய்தியை கேட்பதற்கு உலகமெங்கும் பல கோடி பேர் ஆவலாக இருக்கலாம். நீ ஒரு நாளாகிலும் காணிக்கை என்பதை வாங்காமல் ஊழியம் செய்து பார். நீ விசுவாசி தானே? நீ பரிசுத்தாவியினால் நிறைந்தவன் தானே? நீ பரிசுத்தவான் தானே? நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி தானே? நீ கர்த்தருடைய கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் தானே? நீ தேவனுடைய ஊழியக்காரன் தானே?
நீ காணிக்கை வாங்காமல் ஊழியம் செய்துவார். விசுவாசத்தினால் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னுடைய இந்த ஊழியங்களை கர்த்தர் நடத்துவார். வாய்களையே சொல்லுகிறாய், நான் இந்த பிரசங்கியார் பிரசங்கித்ததை கேட்டு ரட்சிக்கப்பட்டேன், அவர் மூலமாய் ஆவி அபிஷேகம் பெற்றேன், அவரை போல நான் ஊழியம் செய்ய வந்தேன், கர்த்தர் எனக்கு ஊழியம் தந்தார். அங்க மட்டும் கர்த்தரை கூப்பிடுற, கர்த்தர் எனக்கு ஊழியம் தந்தார். உன்னை ரட்சித்தவன் ஊழியக்காரன், உனக்கு ஆவி அபிஷேகம் தந்தவன் ஊழியக்காரன், உனக்கு அந்நிய பாஷை வரம் தந்தவன் ஊழியக்காரன், அந்நிய பாஷைக்கு பேச கற்று தந்தவன் ஊழியக்காரன். ஊழியத்தை தந்தது மட்டும் கர்த்தரா? உனக்கு கர்த்தர் தந்த ஊழியத்தை நடத்துவதற்கு வேதாகமத்தை பிச்சை பாத்திரமாக்கி கையேந்தி பிழைக்க சொன்னாரா? பிச்சை எடுக்க சொன்னாரா? காணிக்கை பிச்சை எடுக்க சொன்னாரா? இல்லையே. நீ இந்த ஒன்றிலே மட்டும் விசுவாசமாக உன்னை கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை கர்த்தரே நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு நீ சக மனிதரிடத்திலோ உன் வீட்டாரிடத்திலோ உன்னை சூழ்ந்து வருகிற உன்னை பின்பற்றுகிற விசுவாசிகளிடத்திலோ உனக்கு ஜால்ரா போடுற, உனக்கு செம்பு தூக்குகிற, உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிற அந்த செம்பு தூக்கிகளிடத்திலோ நயா பைசா காணிக்கை வாங்காமல் கர்த்தர் உனக்கு தந்த ஊழியத்தை நீ செய்துவார். ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் செய்துவார். யார் தருகிற நன்கொடையை பெற்றுக் கொள்ளாதே. யார் தருகிற உன்னை பின்பற்றி வருகிற லட்சோப லட்சம் விசுவாசிகள் போடுகிற காணிக்கையை தொடாதே. நீ காணிக்கையே படைக்க வேண்டாம். கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எனக்காக நீங்கள் 5 நயா பைசா கூட காணிக்க போடக்கூடாது. 1 ரூபா கூட காணிக்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ ஊழியம் செய்துவார். ஒரு நாள் முழுவதும் செய்ய வேண்டும். முடியுமா உன்னால? அதுதான் உன்னுடைய கர்த்தர் தந்த ஊழியத்தை நீ நடத்துவதற்கு கர்த்தர் உனக்கு தருகிற பலன். காணிக்கை பிச்சை எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனும் இல்லையே. என்னுடைய செய்திகளை திருடுகிற அநேக பிரபல பிரசங்கியார்களை நான் பார்க்கிறேன். நான் பேசுற ஒவ்வொரு செய்திக்கும் எதிர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறான். அதே தலைப்பிலே நான் எழுதி வெளியிட்ட அனைத்து புத்தகங்களையும் இலவசமாக வாங்கியும் கடைகளில் இருந்து விலை கொடுத்து வாங்கியும் அதே செய்திகளை கொண்டு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று பிரசங்கிக்கிற இந்த பீடைகளை நான் பார்க்கிறேன். பலரே எனக்கு தெரியும். ஏன்? நீ கர்த்தருடைய வார்த்தைகளை சுவைத்து பார்த்திருக்கிறாயா? புசித்து பார்த்திருக்கிறாயா? அது உன்னிலே செயலாக்கம் பெற்றிருக்கிறதா? அப்படின்னா நீ காணிக்க வாங்க மாட்டியே. நீ கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியங்களுக்காக காணிக்கை வாங்குகிறாய் என்றால் நீ என்ன கர்த்தரா? இல்லை, நீ என்ன தேவனா? உன்னை தேவனாக காண்பித்துக் கொண்டிருக்கிறாய். கோடானு கோடி, பல ஆயிரம், பல 100 கோடி, பல 1000 கோடி, பல லட்சம் காணிக்கை பணத்தினால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பேர் நான் கர்த்தருக்கு ஊழியத்துக்காக எனக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். ஒருத்தன் சொல்றான், அவனுடைய பத்திரிகையில பல ஆண்டுகளுக்கு முன்பு, சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, எங்கள் குமரி மாவட்டத்தை சார்ந்தவன் தான். ஒரு மாதம் அவருக்கு 3,45,000 ரூபாய் காணிக்கை வந்ததாம், வருகிறதாம். ஆனா அந்த 3,45,000 ரூபாயை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய தகையில்லையா. அந்த 3.5 லட்சம் ரூபாய் ஒரு மாத ஊழியத்துக்கு செலவு செய்ய பற்றாக்குறையாக வருகிறதாம். அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி 4 காரு, 30 லட்சம், 50 லட்சம், 40 லட்சம் ரூபாய்க்கு 4 புதிய கார் நிற்கி. நீ பிச்சை எடுக்கவா கர்த்தருக்கு நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய்? வேதம் சொல்லுகிறது நீ கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வியர்வை சிந்த நிலத்திலே நீ வேலை செய்துதான் புசிக்க வேண்டும். காணிக்க வாங்கி புசிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. அது மீறி உனக்கு காணிக்க வருதா?
அந்த காணிக்க பணத்தை நீ தொடக்கூடாது. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தால் அந்த காணிக்க பணத்தை போடுற உன்னை பின்பற்றி வருகிற ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சோப லட்சம் விசுவாசிகளிலே மாற்று துணி வாங்குவதற்கு, வஸ்திரம் வாங்குவதற்கு வழி இல்லாத ஏழைகள், ஒருவேளை வயிறார உணவு உண்பதற்கு வழி இல்லாத ஏழைகள், தெருவீதிகளிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஏழைகள், தெருவீதிகளிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற படுத்துறங்க ஒரு நல்ல வீடு இல்லாத ஏழைகள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள். உன்னை பின்பற்றுகிற, உனக்கு காணிக்கை கொடுக்கிற விசுவாசிகளிலே நீ அவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர் அல்லாத, உன்னை பின்பற்றாத மாற்று சமய மக்களுக்கும் ஏழைகளுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிற நயா பைசா கூட கொடுக்கலையே. நீங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள் என்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்கிறீர்கள், நாங்கள் எல்லாம் விசுவாசிகள் என்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நீ உட்கொள்கின்ற போது, இந்த வசனத்தை நீ உட்கொள்ளுகின்ற போது, கேட்டு அதை உள்வாங்கி உன் மனதிலே பத்திரப்படுத்தி அதை நீ செயல்பட, அந்த விசுவாசத்தை செயல்பட நீ தூண்டுகின்ற போது, அதை உன்னை ஒப்புக் கொடுக்கின்ற போது, உனக்குள்ளே அநேக போராட்டங்களும் அநேக வேதனைகளும் அநேக உபத்திரவங்களும் உனக்குள் இருந்தும், உன் வீட்டாரிடம் இருந்தும், உன் அயல் வீட்டுக்காரர்களிடமிருந்தும், உன்னை சூழ்ந்திருக்கிற, உன்னை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமூகத்தின் ஜனங்கள் மத்தியிலிருந்தும், உன் நண்பர்களிடமிருந்தும், நீ சென்று கொண்டிருக்கிற சபையின் விசுவாசிகளிடமிருந்தும், உடன் ஊழியர்களிடமிருந்தும், மாற்று சமய மக்களிடமிருந்தும், நீ கண்டோ கேட்டோ இராதவர்களிடமிருந்தும் நீ உபத்திரவங்களை சந்திக்க தொடங்குவாய். புரியுதா? ஏன்? நீ அவர்களை போலல்ல, நீ தேவனுடைய வார்த்தைகள் உன்னிலே செயல்படுவதற்கு இடம் கொடுத்து விட்டாய். தேவனாகிய கிறிஸ்துவை, தேவனாகிய வார்த்தையை நீ செயலாக்கம் பெறுவதற்கு அதை விசுவாசித்து செயல்பட தொடங்கிவிட்டாய். அது உனக்குள்ளே செயல்பட தொடங்குகின்ற போது, நீ அதை ருசித்து பார்க்க ஆரம்பிக்கின்ற போது, அதில் வருகிற அனுபவங்கள் மகா கசப்பாக இருக்கும், மகா வேதனையாக இருக்கும், மகா உபத்திரவமாக இருக்கும். மரண கண்ணிகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். மற்றவர்கள், சக விசுவாசிகள், ஏன் இவன் எங்களை பார்க்கிலும் வித்தியாசமாக இருக்கிறானே, வித்தியாசமாக வாழ்கிறானே? ஆம், தேவன் உலகத்தில் ஒருவனாக உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, தம்மை போல மாற்றும்படியாக உன்னை தெரிந்து கொண்டார். அவரால் மாற்றுருவாக்கம் பெறுகிறவன், அவரால் நெருப்பு குகையிலே புடமிடப்படுகிறவன், அதுதான் அக்னி அபிஷேகம். அக்னி அபிஷேகத்தின் மூலமாய் உன்னை தகுதிப்படுத்தும்படியாக, தம்மை போல மாற்றும்படியாக, தம்முடைய ஊழியக்காரனாக, தம்முடைய வாயாக மாற்றும்படியாக, தம்முடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிறவனாக, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக சீவுகிற, ரெண்டு பக்கமும் வீசினால் இரு பக்கங்களும் அக்கிரமங்களை, அக்கிரமத்தின் கொம்புகளை வெட்டி எறிகிற பட்டை வாளாக உன்னை மாற்றுருவாக்கம் செய்ய நெருப்பு குகையிலே, அக்கினி குகையிலே உன்னை புடமிட தொடங்குகிறார். இதுதான் அக்கினி அபிஷேகம். இந்த அனுபவம் உனக்கு இல்லை என்றால் நீ இந்த சீடர்களை போல் இருப்பாய். சுழல் காற்று சமுத்திரத்தில் இருந்து எழும்பி வெறும் கடல் அலைகளை எழுப்பிக் கொண்டு வந்து படகை அங்குமிங்கும் செல்ல விடாதபடிக்கு அலைக்கழித்து மூழ்கடிக்க தொடங்கியது போல உன் வாழ்க்கை படகு திக்கி திணறி கொந்தளித்து பொங்குகிற கடல் அலைகளுக்குள்ளே சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருப்பாய். மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். ஆனால் நீ அந்த உபத்திரவத்தின் குகையிலும் நீ நிதானித்து அறிந்து கொள்வாய், கர்த்தரனை புடமிட்டு என்னிடத்தில் இருக்கிற ஆகாத கிரியைகளை, ஆகாத சிந்தனைகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் என் சரீரத்தை விட்டு, என் ஆத்மாவை விட்டு, என்னை விட்டு அகற்றிக் கொண்டிருக்கிறார், என்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்வாய். இந்த அனுபவம் எனக்கு இல்லையே. உன்னை நடத்துகிற, வழி நடத்துகிற லட்சோப லட்சம் விசுவாசிகளை, உன்னை போன்ற விசுவாசிகளை வழி நடத்துகிற கள்ள தீர்க்கதரிசிக்கும் இல்லையே, கள்ள போதகனுக்கும் இல்லையே. கவர்ச்சிகரமாக செவிக்கின்பமான வார்த்தைகளை
பேசி ஆசீர்வாத வார்த்தைகளை பேசி உன்னை கவர்ந்தெழுக்கிறானே, உன்னிடமிருந்து காணிக்கைகளை நன்கொடையாக வாங்கி கொண்டிருக்கிறானே, அவனுக்கும் இந்த அனுபவம் இல்லையே. நீ சக விசுவாசியை ஆராய்ந்து பார்க்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாய். நீ எப்படி இருக்கிறாய்? உன்னுடைய விசுவாச வாழ்வு எப்படி இருக்கிறது? உன் விசுவாச வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், உனக்கு நேரிடுகிற ஆபத்துக்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது? எங்கிருந்தெல்லாம் உனக்கு சத்துருக்கள் எழும்புகிறார்கள்? சொந்த வீட்டுக்குள் இருந்து, உடன் பிறந்தவர்களிடமிருந்து, அயல் பகுதியிலிருந்து, நீ வசிக்கிற பகுதியிலிருந்து, நீ இருக்கிற திருச்சபையில் இருந்து, நீ போகிற வருகிற வழிகளில் உன்னை அறியாதவர்களும் உன்னை எதிர்க்கிறார்களே, உன்னை குறித்து கேள்விப்பட்டிராதவர்களும் உனக்கு சத்துருக்களாக மாறுகிறார்களே. இந்த நிலைப்பாடுகளை நீ சந்தித்திருக்கிறாயா கிறிஸ்தவனே? இல்லை என்றால் நீ எப்படி சொல்லுகிறாய், நான் விசுவாசி, நான் கிறிஸ்தவுக்குள் வாழுகிறேன், நான் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறேன், நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன்? உனக்குள் ஆவியும் இல்லை, நீ கிறிஸ்துவுக்குள்ளும் இல்லை, கிறிஸ்துவனுக்குள்ளும் இல்லை. கிறிஸ்துவனுக்குள் வர வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற தேவன் உனக்குள் செயலாற்றம் தொடங்க வேண்டும், செயலாக்கம் பெற வேண்டும். அவர் உனக்குள் செயல்பட தொடங்குகின்ற போது உன்னை சுத்திகரித்து ஆவியாயிருக்கிற தேவன் உனக்குள் வாசம் பண்ணுவத்தக்கதாய் உன் இருதயத்தை தூய்மையாக்குவாரே. நீ லட்சம் விசுவாசிகள் கூடியிருக்கிற கூட்டத்திலே நின்று எல்லோரையும் கண்களை மூடி ஜபிக்க சொல்லிவிட்டு நீ மட்டும் கண்ணை திறந்து இப்படி கவிழ்ந்து தலை கவிழ்ந்து நின்று தலையை உயர்த்தி கண்களை மட்டும் உயர்த்தி திறந்து பார்த்து கொண்டிருக்கிறாய். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் காணிக்க போடுறாங்க? நீ விசுவாசியா? தெரியாம கேட்கிறீங்க. உன் மனது அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதே, எல்லோரையும் ஜபிக்க சொல்லுகிறாய், உன் உதடுகள் மட்டும் வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது, உன் மனம் அலைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை லட்சம் ரூபாய் காணிக்க வரும்? நாரிப்போன ஊழியர்களே, எத்தனை பெண்கள் அழகா இருக்காங்க, கைகளை தூக்கி துள்ளி கொண்டிருக்கிறார்கள். உன் கண்கள் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. காம இச்சைகளினால் நிறைந்த ஊழியக்காரனை, தீர்க்கதரிசியே, பெண்களை நீ வேத சட்டத்திற்கு வேத வசனத்திற்கு புறம்பாக நீ எப்படி கைகளை உயர்த்தி பெருங்கூட்டத்திலே இளம் பெண்களையும் வயதான பெண்களையும் கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி துள்ளி குதித்து நீ அந்நியவாசிகளிலே துதிக்க சொல்லுவாய்? எதுக்கு? காணிக்கைக்காக மட்டுமா? இல்ல, அவர்களுடைய உடல் அழகை கண்டு ரசிப்பதற்காக நீ கண்களை மூடாமல் மேடையில் இருக்கிற ஒரு பயலும் கண் மூடுறது இல்லை. நீங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், விசுவாசிகளே, இவைகளை நீங்கள் பார்த்ததுண்டா? வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டின் உள்ளறைக்குள்ளே சென்று கதவுகளை பூட்டிக் கொண்டு உன் கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி உன் இருதயத்தை கிழித்து உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உன் அங்கலாய்ப்புகளை, உன் வேதனைகளை, உன் கண்ணீரை ஊற்றி நீ தேவ சமூகத்திலே உன் வேண்டுதல்களை விண்ணப்பங்களாக ஜபங்களாக ஏறெடுத்து படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கள்ள ஊழியக்காரனுக்கு முன்னாடியா கைகளை உரத்தி தொழுற? மானங்கட்ட பிறவிகளே, முதலாவது நீங்கள் விசுவாசிகளே அல்ல, மதபோதை தலைக்கேறிவிட்ட சங்கிகள் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கும் மாற்று சமய இந்த சங்கி கூட்டத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்களும் அவர்களில் ஒருவரே, அவர்களை சார்ந்தவர்களே என்று சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை அவர் சொல்லுகிறார். அவர் அவர்களை நோக்கி, அதாவது இயேசு அவர் சீடர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். காரணம் புரியுதா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை நீங்கள் ருசித்து பார்க்கவில்லை. அவர் உங்களுக்குள் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. எல்லாம் ஆசீர்வாதங்களை விரும்பி தேடியே நீங்கள் அவரிடத்தில் அவரை ஆராதிக்கிறவர்களைப் போல உங்கள் உதடுகள், உங்கள் வாய்கள் அவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றனவே ஒழிய உங்கள் இருதயங்களுக்குள் தேவனுடைய வார்த்தைகளும் இல்லை, ஆவியானவராகிய கிறிஸ்துவும் இல்லை.
என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இதை ஒரு நாள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வரப்போகிற காலங்கள் மகா கொடியதாக இருக்கும். அந்த நாளிலே நீங்கள் அதை உணருவீர்கள். அருமையானவர்களே, 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, எவர்கள்? படகில் இருந்த 12 சீடர்களும் மிகவும் பயந்து, இவர் யாரோ, இவர் யாரோ, யார் யாரு? நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்துவின் உடன் இருந்தது 12 சீடர்களுக்குமே புரியவில்லை. இவர் யாரோ? இப்படித்தானே நீ இருக்கிறாய். ஏனெனில் காரணம், சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை 3.5 ஆண்டுகள் அவரோடு உண்டு உறங்கி நடந்து பயணித்து ஊழியம் செய்து பிசாசுகளை துரத்தி வியாதிகளை குணப்படுத்தி என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தார்கள். மக்களால் புகழப்பட்டார்கள். இன்றைய ஊழியக்காரர்களும் இன்றைய விசுவாசிகளும் இப்படித்தான் இருக்கிறோம். இவர் யாரோ? இயேசுவை இன்னார் என்று அறியவில்லை. இன்னார் என்று அறியாமல் இயேசுவை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். ஒருவன் சொல்லுகிறான், மாற்று சமயங்களிலே ஸ்ரீகிருஷ்ணன் நச்சு பாம்பின் 10 தலைகள், 10 தசாவதார புருஷர்கள் 10 பேர், அவர்களில் 8வது புருஷன் அவதார புருஷன், நச்சு பாம்பின் 8ஆம் தலையின் அவதார புருஷன் ஸ்ரீகிருஷ்ணர். இனி வரும்போது கலியுகத்திலே வரும்போது வெள்ளை குதிரையின் மேலேறி வருவாராம். எங்கள் வேதாகமும் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவும் வெள்ளை குதிரையிலே வருவார். நச்சு பாம்பின் 8ஆம் தலையின் அவதார புருஷன் ஸ்ரீகிருஷ்ணனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றென்று நம்பிக்கொண்டிருக்கிற முட்டாள் கிறிஸ்தவர்களே, அது பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் எனும் சாத்தானின் 8ஆம் தலை 8ஆம் அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணன். நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வலு சர்ப்பத்தின் 8ஆம் தலையும் அல்ல, 9ஆம் தலையும் அல்ல, வரப்போகிற 10ஆம் தலையும் அல்ல, அல்லது 6ஆம் தலையும் அல்ல, 10 தலைகளின் அவதார புருஷரும் அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த வலு சர்ப்பத்தின் 10 தலைகளையும் உண்டாக்கிய மெய்யான தேவன் என்பதை ஏன் மறந்து விட்டாய்? இவர் யாரோ? நீ இப்படித்தானே இருக்கிறாய். கண் கண்டதெல்லாம் தெய்வம். வழியிலே தெய்வ பீடங்கள், தேவதைகள், தேவர்கள், தேவதைகளின் பலிபீடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கும்பிடுகிறாய். அல்லேலியா சாத்திரமும் சொல்லுகிறாய். நீ கிறிஸ்தவ விசுவாசியா? உங்களை வழிநடத்துகிற அத்தனை கள்ளப்போதகர்களும் தங்கள் குலதெய்வத்திற்கு மாதம் ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை பலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியவில்லையா? நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அறியாமலே 33 கோடி தேவர்களில் 33 கோடி தேவர்களில் இயேசு கிறிஸ்து ஒருவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இல்லவே இல்லை. இந்த 33 கோடி தேவர்களையும் எண்ணிக்கை கடங்காத வானுலகத்தில் இருக்கிற வானுலக ஒளி விளக்குகளாகிய நட்சத்திரங்கள், கிரகங்கள், பூமியில் இருக்கிற அனைத்து படைப்புகளையும், வானம் பூமி, வானாதி வானங்கள், வானம் பூமி சமுத்திரம், அவைகளில் உள்ள அனைத்தையும், காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும், விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படுகிறவைகளையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாதவைகளையும் சிருஷ்டித்து அவைகளுக்கு லக்கத்திட்டமாய் அவைகளை எண்ணி அவைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிற தேவன் மெய்யான தேவனாகிய, படைப்பின் சிருஷ்டிகராகிய தேவனாகிய கர்த்தரே இந்த மெய்யான இயேசு கிறிஸ்து என்று ஆணையிட்டு சொல்கிறேன். இதை உன்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீ கிறிஸ்தவனே அல்ல. நீ உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக மேன்மைகளுக்காக, உலக புகழுக்காக, ஊழியத்து நிமித்தம் காணிக்கைகளுக்காக நான் கர்த்தருடைய விசுவாசி, கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நான் கிறிஸ்தவ விசுவாசி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் என்பதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இது உன் நெஞ்சை குத்தி கிழிக்குமானால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும்,
நிச்சயமாக நீ விசுவாசி அல்ல, நீ தவறி இருக்கிறாய், நீ குற்றம் செய்து கொண்டிருக்கிறாய், குறை கூறி கொண்டிருக்கிறாய் என்பதை. அருமையானவர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவரிடத்தில் கேட்பதற்கு பயம், மரண பயம் பிடித்துக் கொண்ட போது அவரை தூங்கிக் கொண்டிருந்த அவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, போதகரே, நாங்கள் செத்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்று கேட்டவர்களுக்கு இவர் யாரோ என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிற இவர்களுக்கு அவரிடத்திலே, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தேவன் என்று சொல்வதற்கு மதி இல்லை, புத்தி கெட்டு போயிற்று. தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே, நீர் யார் என்று அவரிடத்திலே கேட்டு தெரிந்திருக்க வேண்டும். தோமா, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவன் அருகிலே நின்றபோது, சீடர்கள் சொன்னபோது நம்பவில்லை. அவனை காண அவர் தனியாக வந்தபோது, திரும்பவும் வந்தபோது, நீ தோமாவே, உன் சந்தேகத்தை விட்டு விலகும்படி நீ என் கைகளை பார், என் விலாவிலே பார், என் ஈட்டியினால் குத்தி துளைக்கப்பட்ட என் விலாவிலே நீ கையை போட்டு பார் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவரே, தேவனே என்று அவருடைய சாஷ்டாங்கமாய் அவரிடத்திலே மண்டியிட்டான். அனுபவித்து பார் கிறிஸ்தவனே, நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து யார்? நீ ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று அனுபவபூர்வமாக ருசித்து பார். இல்லை என்றால் நீ கிறிஸ்தவ விசுவாசி அல்ல. இந்த சீடர்களைப் போல் இருக்கிறாய். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஏனையா கீழ்ப்படுகிறது? உண்டாக்கின வஸ்து உண்டாக்கப்பட்டவனுக்கு கீழ்ப்படியும் தானே. உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? உன்னை பெற்று வளர்த்த உன் தாய்க்கும் உன்னை வளர்த்த தகப்பனுக்கும், உன்னை பெற்ற தாய்க்கும் உன்னை வளர்த்த தகப்பனுக்கும் நீ கீழ்ப்படுகிறாயா? அந்த கீழ்ப்படிதல் என்கிறதே, அந்த எல்லா படிகளுக்கும் முதல் படியாகிய கீழ்ப்படிதலே உனக்கு இல்லையே விசுவாசியே. நீ உன்னை பெற்ற தாய்க்கும் உன்னை வளர்த்த தகப்பனுக்கும், உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் அற்றம் கிறிஸ்தவனே. நீ எப்படி உன்னை உண்டாக்கிய தேவனுக்கு நீ பயப்படுவாய், கீழ்ப்படிவாய்? அருமையானவர்களே, ஆனால் காற்றும் கடலும் சமுத்திரமும் அலைகளும் தன்னை உண்டாக்கிய தேவனுக்கு அடங்கு என்றால் அடங்கிற்று. அவைகளுக்கு தெரியும் தங்களை படைத்தவர் யார் என்று, தங்களை உருவாக்கினவர் யார் என்று, தங்களை பிரபஞ்சத்திலே வைத்திருக்கிறவர் யார் என்று. காற்றுக்கு தெரியும், கடலுக்கு தெரியும், கடல் அலைகளுக்கு தெரியும், மணலுக்கு தெரியும், மண்ணுக்கு தெரியும், மரங்களுக்கு தெரியும், எல்லா ஜீவஜந்துக்களுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். உனக்கு தெரியலையே, நீ விசுவாசிங்கிற, நம் பரிசுத்தவான் என்கிறாய், காணிக்கை பொறுக்கியே. இயேசு கிறிஸ்துவுக்கு லஞ்சம் கொடுக்கிறாயா நீ? காணிக்கை நீ எல்லா அநியாயத்தையும் செய்துட்டு வந்து கள்ள போதகம் செய்கிற கள்ள ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுத்து, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறேன் என்ற பெயரில் காணிக்க கொடுத்து ஆசீர்வாதம் பெறலாம் என்று நினைக்கிறாயோ? லஞ்சம் கொடுக்கிறியா? நீங்க தான் லஞ்சம் கொடுத்து கைவிட்டு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிப்பவர்கள் ஆயிற்றே, லஞ்சம் வாங்கி கையெழுத்து போடுகிறவர்கள் ஆயிற்றே. இது உங்கள் தொட்டில் பழக்கம் அல்லவா? உங்களை படைத்த கடவுளுக்கும் லஞ்சம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற விரும்புகிறீர்கள், ரட்சிப்பை பெற விரும்புகிறீர்கள், ஆவி அபிஷேகம் பெற விரும்புகிறீர்கள். கேவலமா தெரியல? வாய்களையே சொல்றீங்க, நாங்கள் எல்லாம் ஊழியர்கள், நாங்கள் எல்லாம் விசுவாசிகள், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம். எங்க இருக்கிற? உலகத்தில் இருக்கிறாய், சாதாரண மனிதனாக இருக்கிறாய், மிருகங்களை பார்க்கிலும் கேவலமாக வாழுகிறாய். விசுவாசி என்ற பெயரை சொல்லிக்கொண்டு மக்களை, உலகத்தை, உன்னை ஏமாற்றுகிறாய், உலகத்தை ஏமாற்றுகிறாய், தேவனை ஏமாற்றுகிறாய். எத்தனை காலம் ஏமாற்றி பிழைப்பீர்கள்? மனம் திரும்பு சகோதரனே,
இவர் யாரோ என்று கேட்கிற நிலைக்கு வராதே. நீ அனுபவித்து பார். அதற்கு வழி தேவனுடைய வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆம், ஆமேன். அதைத்தான் மாற்று சமயத்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஓம், ஆம் என்பதை உன் ஆழ்மனதிலிருந்து அடிநாளங்களிலிருந்து எடுத்து உச்சரித்து பார். ஓம் என்று தான் வரும். ஆம், வேதம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்தவர் தான் வார்த்தையாய், அதிலே இருந்த வார்த்தை, வார்த்தையாய் இருந்த தேவன். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்னும் நாமத்தில் இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தது, உயிர்த்தெழுந்தது அவர் ஜீவனாய் இருந்தபடியினால், அவர் சகல சிருஷ்டிகளுக்கும் ஜீவனாய் இருந்தபடியினால், அவருக்குள் ஜீவன் இருந்தபடியினால், திரும்பவும் மரித்தவர் 3ஆம் நாள் அதிகாலையிலே உயிரோடு எழுந்தார். இன்று பரிசுத்த ஆவியானவராக உனக்குள்ளும் எனக்குள்ளும் செயலாற்றுகிறார் என்றால் நீ விசுவாசி. இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொன்னால் நீ விசுவாசி அல்ல. இந்த உலக ஜனங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறார்கள். தேவன் தான் அவர்களை நடத்துகிறார். கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாரா? ஆவியானவராகிய பரிசுத்த தேவன் உனக்குள் இருக்கிறார் என்றால் நீ கிறிஸ்தவன், நீ விசுவாசி. கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்தவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. உலகத்தில் ஒருவன். மறந்து விடாதே. நீ செத்த விசுவாசியாய், செயலற்ற விசுவாசியாய் இராதே. செயல்படுகின்ற உன் கிரியைகளை, உன் விசுவாசத்தை செயல்களினால் நிரூபித்து காட்டுகின்ற செயல்படுகின்ற விசுவாசியாக இரு. இல்லையில் செத்து மடிந்து போ. நீ விசுவாசி என்று சொல்லாதே. உலகத்தில் ஒருவனாக வாழ்ந்து விட்டு போ. இந்த வார்த்தைகள் சத்தியமாயும் உண்மையாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உங்களோடு உங்கள் உள்ளங்களிலே பேசுமானால் நீங்கள் மனம் திரும்புவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.